அலி லாரிஜான் படுகொலை செய்யப்பட்டதாக அறிவித்த ஸ்டேல் சற்று முன்னர் லாரிஜான் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரம், தெஹ்ரான் மீது ஸ்டேல் தாக்குதல். ஈரானின் புதிய உயர் தலைவர் முஸ்தபா கமேனி மாஸ்கோவில் சிகிச்சை, தொடரும் வதந்திகள். ஈரானின் அதிரடி தாக்குதலில் நிலைகுலைந்த ட்ரம்ப், ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் விரக்தி. ஈரானின் பசிக் துணை இராணுவ படை தளபதியை தாக்கி அளித்த ஸ்டேல். ஹோர்முஸ் நீரிணை பழைய நிலைமைக்கு திரும்பாது, ஈரானின் அறிவிப்பால் சர்வதேசத்துக்கு பேரிடி. வதந்திகளுக்கு மத்தியில் ஈரான் உச்ச தலைவரின் புதிய அறிவிப்பு. பீபா உலக கோப்பையில் ஈரான் அணிக்கு ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை, மாற்றப்படும் போட்டியிடங்கள். ஈரான் போர் நகர்வு, ட்ரம்புக்கு முரணாக மாறிய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. ஈரானில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட தாக்குதலில் பசிக் துணை இராணுவ படை தளபதி குலாம் ரிசா சுலைமானி கொல்லப்பட்டதை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை உறுதி செய்தது. பசித் அமைப்பால் சமீபத்தில் அமைக்கப்பட்ட கூடார முகாம் ஒன்றில் இருந்தபோது சுலைமானி குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி குறித்த துணை இராணுவ படையின் பல தலைமையகங்கள் மீது இராணுவ தாக்குதல் நடாத்திய பின்னர் பசித் இந்த முகாமை இலக்கு வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பசித் அமைப்பானது ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை வன்முறையாக அடக்குவதில் ஆற்றிய பங்குக்காக அறியப்படுகிறது. மேலும் எண்ணற்ற ஈரானிய பொதுமக்களின் மரணங்களுக்கு அதுவே காரணம் என நம்பப்படுகிறது என IDF தெரிவித்துள்ளது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் திடீரென நடந்தவை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தாலும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கைகள் இது தொடர்பாக முரணான தகவல் வழங்கியிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ஊடகங்களில் வெளியிட்ட தகவலின்படி போருக்கு முன் வழங்கப்பட்ட உளவுத்துறை மதிப்பீடுகளில் ஈரான் பதிலடி நடவடிக்கைகள் நிச்சயம் என்று கூறப்படவில்லை என்றாலும் அவை சாத்தியமான நிகழ்வுகள் பட்டியலில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் 16, 2026 அன்று ஈரான், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளை குறிவைத்து நடாத்திய தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளித்ததாக ட்ரம்ப் இருமுறை தெரிவித்தார். மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்திலும் அவர் இதை வலியுறுத்தினார். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்குவார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு முன் அவரது நிர்வாகம் வெளியிட்ட சில கருத்துக்கள் அமெரிக்க உளவுத்துறை தகவல்களால் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. ஈரான் அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் உடனடி அச்சுறுத்தலாக இருந்த ட்ரம்ப் மற்றும் அவரது அதிகாரிகள் கூறி இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்தினார்கள். மேலும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடக்கூடும் என ட்ரம்ப் முன்பே தகவல் பெற்றிருந்ததாக அறிக்கைகள் கூறுகின்றன. கடந்த 2 வாரங்களில் ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் வளைகுடா நாடுகளின் பல இடங்களை தாக்கியுள்ளது. இதில் அமெரிக்க இராணுவ தளங்கள், பிரான்ஸ் படைகள் தங்கியுள்ள அமீரக தளம், ஹோட்டல்கள், விமான நிலையங்கள் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் அடங்கும். மேலும் உலக எண்ணெய் வளங்களில் சுமார் 20% பங்காற்றும் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டதால் உலகளவில் எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ளன. அமெரிக்க ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகம் வழங்கிய விளக்கங்களில் உடனடி அச்சுறுத்தல்களுக்கான ஆதாரங்கள் காட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். மேலும் ஈரானை தாக்குவது பிராந்திய மோதலை விரிவுபடுத்தும் என, குறிப்பாக வளைகுடா நாடுகள் மீது பதிலடி தாக்குதல்கள் ஏற்படக்கூடும் என முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான ஹோர்முஸ் நீரிணை பிரச்சினைக்கு உடனடி தீர்வு இல்லை என ஈரான் அரசின் முக்கிய பிரமுகரும் பாராளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் கலிபாப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானின் ஆயுத தளங்கள் முற்றிலும் அளிக்க முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய அவர், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடற்படை மற்றும் இராணுவ இருப்பு காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஹோர்முஸ் நீரிணை இனி பழைய நிலைக்கு திரும்பாது என கலிபாப் தெரிவித்துள்ளார். போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் இராணுவ தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பல தாக்குதல் நடத்தியுள்ளன. இருப்பினும் கடந்த ஆண்டின் 12 நாள் போரிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு ஈரான் தனது ஏவுகணை அமைப்புகள் மற்றும் தளவாட வடிவமைப்புகளை மாற்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் இந்த சூழ்நிலையிலும் சரணடையாது என்றும் அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காது என்றும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். போர் முடிந்தபின் மத்திய கிழக்கின் அரசியல் அமைப்பு முற்றிலும் மாறும் என்றும் அமெரிக்கா விரும்புவது போல் எதுவும் நடைபெறாது என பாக்கர் கலிபாப் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்கான பிராந்திய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் என அவர் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அடைந்த ஒரே இலக்கு முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனியின் கொலை மட்டுமே என குறிப்பிட்ட கலிபாப், அதனால் அரசமைப்பு வீழ்ச்சியடையவில்லை என்றும் இளம் முஸ்தபா கமேனி அவருக்கு மாற்றாக பதவியேற்றுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார்.
லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள 3 பகுதிகளில் ஸ்டீல் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானின் தலைநகர் டெஹ்ரானை குறிவைத்து புதிய தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதன் பின்னணியில் கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் இடைமறிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஈரானில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளி மீது நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் நடாத்திய விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த தாக்குதலில் குறைந்தது 170 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் பள்ளி மாணவிகள் என தெரிய வந்துள்ளது. அமெரிக்க ஸ்டீல் மோதலில் தங்களுடன் இணையும் திட்டமில்லை என ஜெர்மனி அறிவித்துள்ளது. மேலும் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கோர்முஸ் ஜலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய படைகளை அனுப்ப விரும்பவில்லை என ஐரோப்பாவின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எங்கள் எதிரிகளுக்கு அணுகலை முடக்கியுள்ளோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த பதற்றத்துக்கிடையில் லெபனானில் பல வாரங்களாக நீடித்த குண்டுவீச்சுக்களை தொடர்ந்து இஸ்ரேல் தனது வடக்கு அண்டை நாடான லெபனானுக்கு தரைப்படைகளை அனுப்பியுள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படைகளுடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புதிய உயர் தலைவரான முஸ்தபா கமேனி தனது உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்திகளுக்கு மத்தியில் சமீபத்தில் எழுத்து வடிவில் புதிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் அவரது தந்தையான அலி கமேனி முன்னர் நியமித்த அனைத்து அரசு அதிகாரிகளும் தங்களது பதவிகளில் தொடர வேண்டும் என்றும் பணிகளை வழக்கம் போல் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு முஸ்தபா முன்னாள் புரட்சிகர காவல்படை தலைவரான மெசன் ரெசாய்வை இராணுவ ஆலோசகராக நியமித்துள்ளார். இந்த நிலையில் புதிய உச்ச தலைவராக முஸ்தபா கமேனி நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் நேரடியாக காணொலியில் தோன்றாமல் மீண்டும் அறிக்கை வெளியிட்டது சந்தேகங்களை மேலும் அதிகரித்துள்ளது. முஸ்தபா கமேனியின் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. சில அறிக்கைகளில் அவர் கால்கை மற்றும் வயிற்றுப் பகுதியில் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம் என்றும் கூடவே ஒரு காலை இழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சில ஊடகங்கள் அவர் கோமா நிலையில் இருக்கலாம் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் சிகிச்சைக்காக ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் பரவுகின்றன. ஆனால் ஈரான் அதிகாரிகள் இந்த வதந்திகளை மறுத்து அவர் பாதுகாப்பாக உள்ளார் என்று உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்கிய போது கமேனி குடும்பம் தங்கியிருந்த வளாகம் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்தால் முஸ்தபா கமேனி உயிர் தப்பியதாகவும் அவருக்கு சிறிய காயம் மட்டுமே ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் அவர் தற்போது எங்கு உள்ளார் என்பது தெளிவான தகவல்கள் இல்லை. சில தகவல்களில் அவர் லபிசான் பகுதியில் உள்ள பாதுகாப்பான பதுங்குகுழியில் இருப்பதாக, மற்ற தகவல்களில் ரஷ்யாவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் அரசு அவர் பாதுகாப்பாக உள்ளார் என்று தெரிவித்தாலும் அவர் பொதுமக்கள் முன் தோன்றாதது காரணமாக அவரது உடல்நிலை மற்றும் இருப்பிடம் குறித்து சந்தேகங்கள் தொடர்ந்து நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உயர் தலைவரான அயத்துல்லா முஜ்தபா கமேனி மாஸ்கோவில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் என்ற ஊடக செய்தியை ரஷ்யாவுக்கான ஈரான் தூதர் ஹாசிம் ஜலாலி மறுத்துள்ளார். 56 வயதான அவர் அமெரிக்க ஸ்டீல் வான்வழி தாக்குதலில் கடுமையாக காயமடைந்ததாக முன்பு தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் தனிப்பட்ட அழைப்பின் பேரில் மருத்துவ சிகிச்சைக்காக மாஸ்கோவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த அறிக்கைகள் தெரிவித்தன. இந்த நிலையில் அவர் இந்த செய்தியை மறுத்துள்ளார். ஈரானின் முன்னாள் அதிஉச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி தாக்குதலில் பலியானதைத் தொடர்ந்து அவரின் மகன் முஜ்தபா கமேனி அதிஉச்ச தலைவராக பதவியேற்றார். ஆனால் அவர் இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை. அதனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விகள் அதிகரித்தன. ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவரின் முதல் அறிக்கை வெளியானது. இந்த நிலையில் தற்போதும் அவர் குறித்த வதந்திகள் வெளியாகி வருகின்றன. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிகளில் ஈரான் அணியின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ள நிலையில் அந்த அணியின் போட்டிகளை மெக்சிகோவில் நடத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணி அமெரிக்காவில் விளையாடுவது அவர்களின் பாதுகாப்புக்கு ஏற்றதாக இருக்காது என கூறியதை தொடர்ந்து அந்த அணியை அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது என ஈரான் கால்பந்து சம்மேளன தலைவர் மொஹ்திதாஜ் குறிப்பிட்டுள்ளார். அதனால் ஃபீபாவுடன் கலந்துரையாடி போட்டிகளை மெக்சிகோவில் நடாத்த முயற்சி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த உலகக்கோப்பை ஃபீபா வேர்ல்ட் கப் 2026 ஜூன் 11 முதல் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் தொடங்க உள்ளது. இதில் ஈரான் அணி லாஸ் ஏஞ்சல் மற்றும் சியாட்டில் நகரங்கள் குழு போட்டிகளில் விளையாட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தெஹ்ரானில் நடாத்திய விமான தாக்குதலுக்கு பின் ஈரான் அணியின் பங்கேற்பு குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. எனினும் ஈரான் அணி போட்டியிலிருந்து விலகுவதாக இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் கிடைக்கவில்லை என ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதன் பொதுச் செயலாளர் பின்சர் ஜான் கூறுகையில், இறுதி முடிவு ஈரான் கால்பந்து சம்மேளனத்தினால் தான் தற்போது அவர்கள் போட்டியில் பங்கேற்பதாகவே தெரிவித்துள்ளனர் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் ஈரான் அணியின் போட்டிகள் எங்கு நடைபெறும் என்பது குறித்து இன்னும் தெளிவான முடிவு எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார்.
ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் தொடர் தாக்குதலை நடாத்தி வரும் சூழலில் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் ஒரு மிகப்பெரிய உளவு வலையமைப்பை கண்டறிந்துள்ளதாக அறிவித்துள்ளன. ஈரானிய போலீஸ் தலைவர் அகமது ரேசா ரதன் வெளியிட்டுள்ள தகவலின்படி எதிரி நாட்டுகளுக்கு ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நாடு முழுவதும் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் பாதிக்கும் மேற்பட்டோர் தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டிய இலக்குகளை அடையாளம் காட்டியது மற்றும் தாக்குதலுக்கு பிந்திய இடங்களை புகைப்படம் எடுத்து இஸ்ரேலிய உளவு அமைப்புகளுக்கு அனுப்பியது போன்ற தீவிரமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக ஈரானின் வடமேற்கு பகுதியில் இராணுவ நிலைகள் குறித்த தகவலை பகிர்ந்த 20 பேரும் இதுவரை தாக்குதலுக்கு உள்ளாகாத வடகிழக்கு மாகாணங்களின் பொருளாதார கட்டமைப்புகளை உளவு பார்த்த 10 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்த ஈரானிய புரட்சிகர காவல்படையின் உளவு பிரிவு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரானுக்குள் ஊடுருவ முயற்சிப்பதுடன் உள்நாட்டில் கலவரங்களை தூண்டிவிட உளவாளிகளை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இஸ்ரேல் தற்போது ஈரானுக்குள் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் உளவாளிகளின் உதவியுடன் பாதுகாப்பு சாவடிகளை குறிவைத்து தாக்குதலை நடாத்தி வருவதாக கூறப்படுகிறது. கடந்த ஜனவரி மாதம் ஈரானில் வெடித்த மிகப்பெரிய அரசு எதிர்ப்பு போராட்டங்களின் பின்னணியில் வெளிநாட்டு சக்திகள் இருப்பதாக ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. தற்போது நிலவும் போர் சூழலை பயன்படுத்தி மீண்டும் ஒரு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் முயல்வதாக ஈரான் கருதுகிறது. இதனால் நாடு முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவிப்பு விடுத்த சில மணி நேரங்களிலேயே லாரியானின் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்று இடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் கொண்டுவிட்டதாக கூறும் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி லாரியானியின் கையெழுத்து குறிப்பு ஒன்று அவரது எக்ஸ் கணக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரானின் அரசு தரப்பிலிருந்து இதற்கு எந்த உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்களாலும் பகிரப்பட்ட இந்த குறிப்பில் சமீபத்திய அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானிய மாலுமிகளை நினைவு கூறுவதாக அவர் இறுதிச் சடங்கு தொடர்பிலும் குறிப்பிடும் வகையில் அந்த எழுத்து பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜினி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் அறிவித்தார். அதே நேரம் ஈரான் தரப்பில் அலி லாரியானின் மரணம் தொடர்பில் எந்த உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை. இஸ்ரேலிய படை இரவு நடாத்திய விமான தாக்குதலில் ஈரானிய புரட்சிகர காவற்படையின் பசித் பிரிவு தலைவர் கொலம் ரஜா சுலைமானி பலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதே நேரம் ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரியானியை இலக்கு வைத்து இஸ்ரேல் இரவு விமான தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் அவர் உயிருடன் இருப்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஈரானிய பாதுகாப்பு பிரிவான பசித் அமைப்பால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கூடார முகாமில் இருந்தபோது தலைவர் கொலம் ரஜா சுலைமானி குறிவைக்கப்பட்டதாக IDF குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி துணை ராணுவ படையின் பல தலைமையகங்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்திய பின்னர் பசித் இந்த முகாமை அமைத்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலில் பசித் அமைப்பின் துணை தளபதி மற்றும் துணை ராணுவ படையின் பிற உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறுகிறது. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை, நாங்கள் உலகின் வலிமையான தேசம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் வணிக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பலை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்ப வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் அவரது கோரிக்கையை எந்த நட்பு நாடும் ஏற்கவில்லை. இதனால் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் எந்த நாட்டின் உதவியும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்தது, ஹார்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை, நாங்கள் உலகின் வலிமையான தேசம், உலகில் உள்ள நாடுகளிலே மிகவும் வலிமையான இராணுவத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். கூட்டு பாதுகாப்பு என்ற கருத்து இருந்த போதிலும் நோட்டோ அமைப்பின் உறுப்பினர்கள் உதவவில்லை. நான் அவர்களிடம் உதவிக்காக மிகவும் வற்புறுத்தி பேசுவதில்லை, ஏனெனில் எனது மனநிலை இதுதான், நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. ஹார்முஸ் நிலசந்தி வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு உதவும் உலக நாடுகள் போதிய ஆர்வம் காட்டவில்லை. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் நடாத்திய தாக்குதல்களால் நான் திடுக்கிட்டு போனேன். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் மிகவும் அதிர்ச்சியடைந்து விட்டோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளை தாக்கும் நடவடிக்கையில் ஈரான் ஈடுபட்டிருக்க கூடாது. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது. ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும். ஆனால் இந்த வாரத்துக்குள் போர் முடிய வாய்ப்பில்லை. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் 7000க்கும் மேற்பட்ட இலக்குகள் தாக்கப்பட்டன. ஈரான் ராணுவம் முற்றிலும் அழிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதல் 90%, ட்ரோன் தாக்குதல் 95% நாங்கள் குறைத்துள்ளோம். ஈரானின் வான்வழி தடுப்பு சாதனங்கள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு விட்டது என தெரிவித்துள்ளார்.